ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள் அதிகரிக்க கோரி ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து முதலமைச்சர், டெப்டி சிஎம் இவங்கலாம் பார்த்து மனு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து நாளைக்கு, அதாவது 8/5/2025 நாளைக்கு வந்து திருச்சிக்கு முதலமைச்சர் அவங்க வராங்க. அவங்களுக்கு வந்து தங்களோட கோரிக்கைய வந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள அதிகரிச்சு குடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கைய வந்து மனுவா குடுக்குறதுக்காக அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். வாங்க ஃபிரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபிரெண்ட்ஸ், நீங்க பிப்ரவரி 4, 2024 அன்று பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. சிவிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. அதுபோக சிவிக்கு போகலனாலும் பரவால்ல. எனக்கு வந்து வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேக்கன்சி இன்கிரீஸ் அதிகமானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, திரையில காண்ற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அரசுக்கு வந்து நேர்மையான முறையில எந்த நெகட்டிவ் தாட்டும் இல்லாம நேர்மையான முறையில அரச அணுகி நம்மளுக்கான காலி பணியிடங்கள அதிகரிக்க கோரும் அந்த கோரிக்கைய வந்து அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து உங்களோட கோரிக்கைய அரசுக்கு நியாயமான முறையில, நேர்மையான முறையில அரசுக்கு எதிர்வா இல்லாம நியாயமான முறையில உங்கள கோரிக்கை வைக்கிறதுக்கு அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்க ஃபிரெண்ட்ஸ். திரையில காண்ற இந்த நம்பர தொடர்பு கொண்டு உங்கள இணைத்துக் கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்க அரசு உதவி செய்ய அவர்களால் ஆன உதவியை கண்டிப்பாக எடுப்பார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சீரிய ஒரு சிறப்பான இன்னும் முன்னோடி திட்டங்களாக அறிவித்துக் கொண்டிருக்கும் இந்த அரசு, அதே முன்னோடி திட்டத்தில் ஒன்றான 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்களே, அதற்காகவே பட்டதாரி ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இருந்தபோதிலும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 3192 என்று குறைவான காலி பணியிடம் என்பதால், காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுத்து, பட்டதாரி ஆசிரியரின் காலி பணிகளை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்று கடந்த 1 1/2 ஆண்டுகளாக தொடர்ந்து விடாமல் தன்னுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள், தன் கோரிக்கையை அரசு கண்டிப்பாக பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்டிப்பாக அரசும் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று நாமும் கோரிக்கை வைப்போம். அரசின் பல்வேறு திட்டங்களில் கண்டிப்பாக பார்க்கும்போது, பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களையும் அதிகரித்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஊக்கம் நம்மளுக்கும் தெரிகிறது. காரணம், அரசின் திட்டங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம் என்றால், பட்டதாரி ஆசிரியரின் காலி பணியிடங்களும் நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை கொடுத்த அரசு, பட்டதாரி ஆசிரியரின் காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுக்காமல் இருக்குமா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் யாரால் யோசிக்க முடியும்? தாயுமானவராக இருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக முதல்வர் அவரால் மட்டுமே யோசிக்க முடியும். அவ்வாறு யோசித்த முதலமைச்சர் பட்டதாரி ஆசிரியரின் காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுக்காமல் இருப்பாரா? புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த அரசு அவர்களுக்கான ஆசிரியர்களை கொடுக்காமல் இருக்குமா? நிச்சயமாக பட்டதாரி ஆசிரியர் காலி பணிகளை அதிகரிக்க உதவி செய்வார்கள் என்று நம்புவோமாக. விடியல் பயணம். மகளிருக்காக விடியல் பயணம். கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களின் வாழ்விலும் விடியல் பிறக்கும். அவர்களுக்கான காலி பணியிடங்களும் அதிகரிக்கும் அப்படின்ற கோரிக்கையோடு தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வு எழுதியவர்கள். முதலீட்டாளர்களின் முகவரி திட்டம் எவ்வளவு அருமையான திட்டம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீட்டாளர்களின் முகவரி திட்டம். ஒவ்வொரு திட்டமும் யோசித்து யோசித்து செய்து கொண்டு இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பட்டதாரி ஆசிரியரின் காலி பணியிடங்களும் அதிகரித்து கொடுப்பார் என்று நம்புவோமாக. தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், 12 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகள் வழங்கும் திட்டம். ஒவ்வொரு திட்டமும் யோசித்து 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 செய்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியரின் காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுப்பார் என்று நம்புவோமாக. இதே நம்பிக்கையில் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் 12 ஆண்டுகள் கழித்து ஒரு நியமன தேர்வில் 3192 என்பது மிக மிக குறைவு என்ற தன்னோட வருத்தத்தையும் தன்னோட வேதனையையும் தன்னோட வாழ்வு பின்தங்கியுள்ள நிலையையும் அரசுக்கு தொடர்ந்து 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 கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையும் கண்டிப்பாக அரசு பரிசீலிக்கும். இவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொடுத்த அரசு
நிச்சயமாக இந்த கோரிக்கையும் பரிசீலிக்கும் என்று நம்புவோம். எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொல்லும் அரசு கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக செய்யும் என்று நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.